இன்னொரு செய்தி வெளியே வந்துச்சு. அநேகமாக நாளைக்கு கூட இந்த செய்தி அப்டேட் ஆகலாம், லாஸ்ட் நியூஸ் ஆகலாம். இன்று கருப்பிரபாகரன் நாளைக்கு காளியம்மாள்னு ஒரு செய்தி. இல்லை காளியம்மா சார், கருப்பிரபாகரனை பற்றி எனக்கு தெரியலை. காளியம்மாள்ன்றவங்க வந்து இப்போ மயிறு பிசுறு மசுறு எல்லாம் சொன்னதுக்கப்புறமும் அவங்க ரீட்டைன் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து பொம்பளை சீமான் அப்படின்னு போகும்போது இல்லை சார், அவங்க பொம்பளை சீமான். தமிழ்நாடு எவ்வளோ பெரிய சொர்க்கம்ன்றது வெளியில் போனவனுக்கு தெரியும், தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனவனுக்கு தெரியும். நீ கிருஷ்ணகிரியை தாண்டாதவன், இந்த பக்கத்தில் போனீங்கன்னா கன்னியாகுமரியை தாண்டாதவங்க. வெளியிலேருந்து வந்து இங்கே இருந்துட்டு நீ உன்னுடைய மதத்தை மறைச்சி, மொழியை மறைச்சி, இனத்தை மறைச்சி தமிழ்நாட்டை காப்பாற்றி தர போகிறேன்னு நீ சொல்கிற, அதை ஒரு இவ்வளோ பேர் நம்புகிறாங்க. இப்போ இங்கே வந்து நம்பி போனவங்க கூட உணர்வாளர்களை மறுக்க முடியும். ஏன்னா ஒரு கருப்பிரபாகரன், இன்னொருத்தர் வந்து வேங்கை பிரபாகரன், இப்படி ரொம்ப உணர்வு பூர்வமாக இவ்வளவு தீவிரமாக இருக்காங்களா, நம்ம அதையுமே இல்லை சார். அதாவது படிச்ச பையன், தம்பிங்கெல்லாம் படிச்ச பையன், 18 வயசு 16 வயசுல கல்லூரி கூட முடிக்கல, முழுசா வந்தாங்க, வெளியே வந்தாங்க. இதான் பொண்ணு 10,000 பேர் மேல இருக்காங்க, வருவாங்க. நீ தானே கூட்டு போயிருக்க 10,000 பேரை. அவர் பிரபாகரன் என்ன சொல்றாரு, நான் 10,000 பேரை சேர்த்து விட்டேன். 10,000 பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்க நீ, 10,000 விதையை தின்றுருக்க, 10,000 மரத்தை அழிச்சிருக்க. அதான கணக்கு. அது முளைச்சி வெளியில வந்துருந்துருக்கும்ல சார். அவன் எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்திருப்பேன். காலேஜ் போனவெல்லாம் கெடுத்து குட்டி தமிழ்நாடு முஸ்லிம் சொல்றேன், யாரும் இந்த உங்க இளமையை அழிச்சிடாதங்க, அவ்வளவுதான் சொல்லணும். இறைன்றது என்ன அது உனக்கு? நீ வந்து தமிழ் தேசியம்ன்ற, தமிழ் தேசியம்ன்றதே உனக்கு புரி. இந்தியாவில் இருந்துட்டு உனக்கு தமிழ் தேசியம் ஜாத்தியமா கிடையாது. நீ ஏமாத்துற, நீ அவங்களை ஏமாத்துற. குறைந்தபட்ச தேவை என்ன பண்ணலாம், எண்ணத்துக்காக அவன் வந்து பணம் வாங்கினியோ, எண்ணத்தை வச்சு நீ இன்னைக்கு நல்ல லைஃப் இருக்கியோ, எண்ணத்தை வச்சு ரெமி மார்டின் சாப்பிட்றியோ, எண்ணத்தை வச்சு இசுசு காரில் போறியோ, எதை வச்சு உன் பசங்களை படிக்க வைக்கிறியோ, நீ என்ன வேலை பார்த்த? உங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் சொல்லிட்டேன்னா, அண்ணன் டுபாக்கூர் இலங்கை தமிழர்களுக்காக அவர் துரும்பு கூட அசைக்காத ஆள். அவங்க சாக 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 இவருக்கு சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். 1,00,000 பேர் செத்தாங்கன்னா அவருக்கு ஒரு 100 கோடி ரூபா சொத்து சேர்ந்துடும். வெளியிலேருந்து பணம் வருது. நீங்க சொல்றீங்க, அண்ணன் வீட்டில் பேசுறீங்க, நாங்கள் என் வீட்டில் வந்து என் பொண்டாடி பண்ணி உனக்கு ஏரி வேலைக்கு காடு வாங்கி ஏரி வேலைக்கு தான் போய்க்கிறோம் ஒரு மண்டல சார் வீட்டில். நீங்கள் உங்களோட வீட்டில் எப்படி இருக்குங்க? மீனவர்களோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியுடைய ஃபண்டை வந்து அதாவது சின்ன லெவலில் பணத்தை கொடுக்கும் போதே அவங்க ஏதோ ஒரு கை வச்சிட்டாங்கன்றக்காக நீக்கப்பட்டவங்க அவங்க. பின்னாடி ஒரு வரலாறு காளியம்மாளுக்கு பின்னாடி. காளியம்மாள் இங்கே கிடையாது, அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தது. நான் என்ஜிஓவாக இருக்க போகும்போதே தப்பு பண்ணவங்க. பிரபாகரன மாதிரியான ஆட்கள் அன்றைக்கி அவர் ஒரு வழக்கறிஞர் சொன்னது, சிவகங்கை மாவட்ட செயலாளர் வெளியில் வந்தது, நிருபன் வெளியில் வந்தது, வெற்றிக்குமாரன் வெளியில் வந்தது. இவர்களால் நீங்கள் இப்போ வெளியில் வந்தோடனே அந்த என்ன சொல்லுவேன், நீ பணத்தை ஆட்டையை போட்டேன்னு. ஒரிஜினலாக பணத்தை ஆட்டையை போட்டது காளியம்மாள். மேதகு பிரபாகரனுக்கு ஈக்குவலாக இவரை நினச்சிக்கிட்டு வர்றாங்க. அவர் வந்து எப்படின்னா ஈழம் அடைந்தே தீர்வுன்றதுக்காக செத்தும் போகிறாரு. இவர் வந்து இவர் பிழைக்கிறக்காக எல்லாரையும் கொள்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அத்தரை வந்து தலைமையை ஏற்று இவங்களோட சித்தாந்தத்துக்குள்ளே வர்றாங்க. ஒரு ஸ்டேஜில் டுபாக்கூர் தெரிஞ்சவொடனே வெளியில் போயிடுறாங்க. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை மருது சேனையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஆதிநாராயணன் அவர்கள். வணக்கம். ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டேன், ஏன்னா அவர் இப்போ எல்லா பக்கம் அப்படி ஒரு பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதனால தலைவர். என்ன விஷயம்னா, தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம கூட பார்ப்பாங்க, ஏன்னா அது தொடர்ந்து சீமானவே பேசிக்கிட்டு இருக்குமே, அப்படி ஒன்று அவர் பொருட்டா, அப்படி ஒன்று அவசியமா, ஏன் தொடர்ந்து இதே பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம மேலே கூட விமர்சனம் பண்ணுறாங்க. அறக்கலத்துக்கு ஒரு வேலை இல்லையா, ஏன் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க? எது ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றம் வந்துச்சுன்னா அதை வரவேற்கிறதுல ஊடகமாக அதை வரவேற்க காத்திருக்கிறோம். ஆனால் என்ன சிக்கல்னா, ஒரு ஒட்டுமொத்த தலைமுறையுமே ஒட்டுமொத்த இளைஞர்களுமே அதை ஒரு மாற்றாக இல்லாமல் கமெண்ட்டில் ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் பார்த்து உங்கள் கமெண்ட்டில் நிறையா மோசமாக பேசியிருக்காங்க. இப்போ இதோட நீட்சியாக இப்போ என்னன்னாக்க, கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் அப்படியே ஒரு கூண்டோட கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் விளையிருக்காங்க. அவருடைய கேள்விகள், அவங்க வந்து புழங்கி வந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த இயக்கத்துக்காக செஞ்ச விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி ஒரு நாள் இருந்தாலும் தெரியலை, ஆனாலும் வெளியேறியிருக்கிறார்கள். ரொம்ப கடுமையான வருஷம் முன் வச்சுருக்கிறாங்க. அதை போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி பார்க்குறீங்க? அதுனே நாங்கள் 2019 ஆரம்பிச்சு 2020 அரசியல் செயல்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் 20 சொல்லிகிட்டு இருக்கிறது அண்ணன் டுபாக்கூர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சொல்ல போகும்போது எல்லாருமே அதாவது ஒரு தலைவனுக்குன்னு ஒரு தன்மை உண்டு. அதாவது நாய், சிங்கம், புலி, இந்த மூணுமே மிருகங்கள் தான். மூணுமே வேட்டையாடி திங்கக்கூடிய ஒரு மிருகங்களாக தான் இருந்தால் கூட, நாய்க்கும் சிங்கத்துக்கு என்ன வித்தியாசம்?
நாய்க்கு தான் அது கம்பீரம், அது அதோட ஆக்ரோஷம், அதோட இது வேற. குட்டி சிங்கத்துக்கும் நாய்க்கு என்ன வித்தியாசம்? நாயோட உயரத்துக்கு இருக்கிற சரி நாய் குட்டிக்கும் சிங்க குட்டிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு குட்டியில் ஒன்றா தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ரெண்டு ஒரே சைஸ். இப்போ புள்ளிக்குட்டா குட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். ஆமாம். நான் சிங்கத்தோட குட்டி தானே. அது ஒரு தலைமை எப்படி இருக்குன்னா கில்லிங் இன்ஸ்டிக்டாக இருக்கணும். அதாவது புலி குட்டி பிறந்த குட்டிகிட்ட ஒரு வேட்டையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு குட்டி வேட்டையாடுதுன்னா கொல்ற லெவலுக்கு உண்டான ஃபர்தராக அதை பேசவே கூடாது. அதனுடைய செயல்பாடு வந்து கில்லிங் இன்ஸ்டிக்டாக இருக்கணும். நாய் நான் காலை கடிக்குமா, கையை கடிக்குமா, பேண்டை கடிக்குமா? அது வந்து அதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா வேட்டையாடணுன்றது வந்து அது வந்து அது அந்த வேட்டையாட தெரியாது. அது மாதிரி வேட்டை விலங்கின் குணம் ஒரு தலைவனுக்கு பக்காவாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1801 மருதுபாண்டியர்கள் ஜம்புத்தீவு பிரகடனம் பண்ணுறாங்க. அந்த ஜம்புத்தீவு அதாவது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு விஷயம் வந்து காலத்துக்கு நிற்கும்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா 1801 ஜூன் 16 ஜம்புத்தீவு பிரகடனப்படுத்தப்பட்ட நாள். வாடா இந்த அதாவது அதனுடைய சாராம்சத்தை படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்யூனிச சித்தாந்தம் லெனின் வந்து 1917 என்ன சொன்னாரோ அதை அவங்க வந்து 1801 சொல்லியிருக்காங்க. கருத்தியல் வந்து எங்கேயுமே மாறாமல் இருக்குது. அதுதான் தலைவர்களுக்கு உண்டான ஒரு அடையாளம். மக்கள் வந்து உருவாத மக்கள் அவங்க என்ன சொன்னாங்க, வா மூக்குக்கு கீழே முடி முளைச்சிருக்கா, நீ இளைஞனா, வா என் கூட வா, சண்டைக்கு வா, நீ முஸ்லீமா பரவாயில்ல வா, ஐயரா வா, வேறு எந்தெந்த சமூகம் இருக்கே நீ வா, இது வந்து நம்ம நாடுறா, நீ இன்னைக்கு பட்னியாக கிடக்கிறதுக்கு காரணம் யார்ரா, அவன் தான்டா அப்படின்னு எதிரி யாருன்றதை ஒரு கட்டமைச்சு காமிக்கிறாங்கல்ல, அவங்க தான் தலைவர்கள். இவங்க வாரத்துக்கு எதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு இவங்க சொல்லக்கூடிய அனைத்தும், அதாவது மதம் என்பது திறந்திருக்கும் கோணி, ஜாதி என்பது மூடி இருக்கும் கோணி. ஜாதிக்குள்ளே போயிட்டேன்னா நீ வெளியிலலாம் வர முடியாது, மதத்துக்குள்ளே போனேன்னா வேறு மதம் கூட மாறிக்கலாம்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு தலைவன் ஒரு ஆளை ஏற்றுக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தமிழ் தேசியம், நான் இந்த பிரபாகரனுக்கு தான் இந்த பதிலையே சொல்கிறேன். நான் வெற்றிக்குமரன் எங்கள் அண்ணன்ட்ட நான் மதுரை மீட்டிங் என்னைக்கு போடுறேன் நீ சொல்கிறேன், இப்படி போய் காங்கிரீட்டில் போய் விதையை போட்டுக்கிட்டு இருக்கியா, நீ எவ்வளோ முளைக்கிற வேலை, எவ்வளோ பெரிய அறிவாளி ஜீனியஸு, நீங்கள் போய் இப்படி ஒரு முட்டாளுக்கு இப்படிலாம் விளையாடுக்கிறீங்களே நான் சொல்ல போகும்போது அவர் என்கிட்ட ஒரு பதில் சொன்னார். அதை உங்கள் பேட்டியிலலாம் சொல்லியிருப்பேன். ஆமாம். அதே மாதிரி இந்த மாதிரி பிரபாகரனை மாதிரின ஆட்களினுடைய அந்த அந்த உந்து சக்தி இருக்குல்ல, அந்த உந்து சக்தின்றதுனால தான் சீமானுக்கு வந்து பயம் இல்லாத தனம். அதாவது இன்றைக்கி பேசின பேச்ச நாளைக்கு மாற்றி பேசுகிறோம். இன்னைக்கு யாருக்கிட்ட வாங்கி தண்ணி குடித்தோமோ அந்த அவங்களே திரும்பி பார்க்குறோம், எந்த வீட்டில் சாப்பிட்டோமோ அவங்களே காரி துப்புறோம். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆளுமைகள் தமிழக அரசியல் ஆளுமைகள்னு சிலர் இருக்காங்க, அரசியல் ஆளுமைகள்னு சமூக ஆளுமைகள்னு சிலர் இருக்காங்க. எல்லாரையும் ஒருமையில் பேசுகிற லெவலுக்கு ஒரு லெவலுக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தைரியம் யார்கிட்ட வருதுன்னா இவங்கள மாதிரியான ஆட்கள் தான் இருந்தது. இவர்கள் வந்து படித்த முட்டாள்கள். அப்படின்னு துவக்கத்துல சரியா இருந்தாலும் நம்பிக்கை இருக்கு, தமிழ் தேசிய நம்பிக்கை இருக்கு, மாற்றுக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, கொஞ்சபட்சம் அவங்க எதிர்பார்க்குறாங்கல்ல, உடனே நம்ம வந்து ஒரு நல்லவர் கட்டணம்ன்ற துவக்கத்தில் தெரிஞ்சுக்க முடியும். 2009 உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது சார். அதாவது இதில் வந்து ஆக்சுவலாக க்ளீன் இமேஜ்னு கொடுக்குறதா இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு, அதாவது இன்டலெக்சுவல்ஸ் பூரா சேர்ந்து தமிழ் தேசியம்னு ஒன்று உருவாக்குவோம்னு சொல்லிட்டு ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம், ஐயநாதன் இந்த மாதிரி நாட்கள்லாம் உள்ளே வந்து அவங்க சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அவங்க என்னுடைய பார்வைக்கு எப்படி இருந்ததுன்னா, சீமான் வந்து மொட்டுக்கிட்ட இவனை இறக்கி விடுவோம், ஏதோ நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டா பரவாயில்ல அப்படின்னு நினச்சி அவங்க இறக்கி விட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, அந்த ஆள் நான் டமால் திடீர்னு போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடுறாரு, பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. இவங்க ஆரம்பித்த ஒரு அறிவுஜீவிகள்லாம் சேர்றாங்க. இவங்களுக்குன்னு சில சித்தாந்தங்களை, ஏதோ ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிக்கிட்டு, அண்ணே சீமான் தாண்டா இந்த ஆளுக்கு குடும்பம் கூட்டி கிடையாது, மொட்டுக்கிட்டே இருக்கேன், இவனை இறக்கி விடுவோம், சக்ஸஸ் ஆச்சுன்னா பார்த்துக்குருவோம், மாற்று அரசியலுக்காக இருக்கட்டும்டான்னு சொல்லி இறக்கி விட்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து எதிர்பார்த்ததை விட்டுட்டு இந்த ஆள் கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்டாட்டி தானே பொதுச் செயலாளர், என் பொண்டாட்டி பேச்சை கலங்கடா, என் பொண்டாட்டிகிட்ட வந்து அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறான்ற லெவலுக்கு வரப்போகும்போது இயற்கையான கருத்து மோதல்கள் வருது. அவங்க நினச்ச விஷயம் நடக்கலை. நம்ம போது கருத்து மோதல் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பண விஷயத்தில் அதாவது இலங்கை தமிழர்கள் அவலத்தை வச்சு நீ பேசுகிற, நான் நரம்பு உடைக்க பேசுகிற அந்த சித்தாந்தத்துக்கு உண்டானது. இப்போ சமீபத்து உதாரணத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் நான். மக்கள் ஆஹா யாராவது ஒருத்தர் நல்லது செஞ்சிட மாட்டானா, என்னம்மா வீரமாக பேசுகிறான்டா இவன் தானே, அதுதான் தலைமையை நான் சொன்னது. நான் ஒரு மேதகு பிரபாகரனுக்கு ஈக்குவலாக இவரை நினச்சிக்கிட்டு வர்றாங்க. அவர் வந்து எப்படின்னா ஈழம் அடைந்தே தீர்வோம்ன்றதுக்காக செத்தும் போகிறாரு. இவர் வந்து பிழைக்கிறக்காக எல்லாரையும் கொள்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அத்தரை வந்து தலைமையை ஏற்று இவங்களோட சித்தாந்தத்துக்குள்ளே வர்றாங்க. ஒரு ஸ்டேஜில் டுபாக்கூர் தெரிஞ்சவனே வெளியில் போயிடுறாங்க. கருப்பரப்பான சொல்கிறாரு, இதுவரை ஈழத்துக்காக ஒரு செஞ்ச அவரே சொல்கிறாரு. நான் சொல்லிடுறேனே,
நீங்கள் திருப்பி சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னது நான் விட்ட மாதிரி ஆகும். வெளியில் போயிடறாங்க, ராஜீவ்காந்தி வெளியே போகிறாங்க, கல்யாண சுந்தரம் வர, ஐயநாதன் வெளியே போகிறாங்க, எல்லோரும் வெளியே போகிறாங்க. இவங்க மட்டும்தான் ஒரிஜினலான சித்தாந்தம். அதாவது விச் இஸ் பெஸ்ட்டு. திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறுன்னு சொல்லிட்டு இவர் வந்து தமிழ் தேசியம்ன்றது திராவிடத்தை விட்டு மாறுபட்டதுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. பெரியார் வந்து நமக்கு வந்து தமிழ்நாடை வந்து பெரிய ஏதோ நல்லா தமிழை வந்து போற்றல வைக்கணும் ஏதோ ஒன்று சொன்ன உடனே அதில் இம்ப்ரெஸ் ஆகி உள்ளே போயிட்டு ஆடா இப்போ அண்ணன் அதை விட பெரிய டுப்பாக்குறா நீ வேணாண்டான்னு சொல்லிட்டு பெரியார் தான் சரியானாலும் திமுகலையும் அதிமுகலையும் போய் சேர்றாங்க 2 பேரும். அந்த திராவிட கொள்கையிலே திருப்பி போய் மெர்ஜ் ஆரம்பிச்சவன் அதை அந்த அளவுக்கு கூட நீ இல்லையடா அப்படின்ற லெவலுக்கு போகிறாங்க. இந்த கண்டிஷன்ஸ் வரப்போ போகும்போது அப்போ வெளியில் வந்த ஆட்கள் மட்டும்தான் நல்ல ஆட்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த காளியம்மாள் எடுத்துக்கோங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் வெற்றிக்குமார் அண்ணன் எப்படின்னு வெற்றிக்குமார் அண்ணன் அப்படின்னா இன்னும் சித்தாந்தம் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் தான் நாம் தமிழர் கட்சி, எனக்கு வந்து தலைமை தானே சரியில்லை, என்ன பசங்களை நல்ல பசங்க தானே, இது எல்லாமே நல்ல விதையை தான் தின்னு விட்டான்ல இருந்தாலும் பூராத்தையும் தின்னுட்டேன். முளைக்கக்கூடிய விதையை பூரா தின்னதுக்கப்புறம் இவன் நம்ம இந்த மாதிரியான ஒரு தலைமை பின்னாடி இப்போ வந்து குறை சொல்லி யூஸே கிடையாது சார். இப்போ ஒரு பிரபாகரனை மாதிரியான ஆட்கள் அன்றைக்கி அவர் பேர் என்னது திருச்சியில் அவர் ஒரு வழக்கறிஞர் சொன்னது, சிவகங்கை மாவட்ட செயலாளர் வெளியில் வந்தது, நிருபன் வெளியில் வந்தது, வெற்றிக்குமாரன் வெளியில் வந்தது. இவர்களால் நீங்கள் இப்போ வெளியில் வந்தோடனே அந்தாலும் என்ன சொல்லுவேன், நீ பணத்தை ஆட்டையை போட்டேன்னு. ஒரிஜினலாக பணத்தை ஆட்டையை போட்டது காளியம்மாள் ஆட்டையை போட்டிருக்கு. அது அதனால இப்போ வரை வெளியில் வர மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களோட நோக்கம் வந்து பணம். அந்த காளியம்மாள்ன்றவங்க வந்து மீனவர்களோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியுடைய ஃபண்டை வந்து அதாவது சின்ன லெவலில் பணத்தை கொடுக்கும் போகும்போதே அவங்க ஏதோ ஒரு வேலை கை வச்சிட்டாங்கன்றக்காக நீக்கப்பட்டவங்க அவங்க. பின்னாடி ஒரு வரலாறு காளியம்மாளுக்கு பின்னாடி. காளியம்மாள் இங்கே கிடையாது, அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தது. நான் முன்னாடி என்ஜிஓவாக இருக்க போகும்போதே தப்பு பண்ணவங்க அவங்க. இப்போ இவங்க வர போகும்போது லட்சத்தில் பணம் பார்க்க போகுது, கோடிகளில் பணம் பார்க்க போகும்போது எனக்கு ஒரு பங்கு விட்றா. இப்போ வந்து இப்போ சித்தாந்த ரீதியாக அவர் என்னத்தை செயல்படுத்திருக்காரு, ஈழத்தமிழர்களுக்கு பழசெல்லாம் விட்டுடுங்க, ஒரு ஃபாரின் வெளியுறவு கொள்கை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லை, மத்திய அரசுகிட்ட இருக்குது. மத்திய அரசில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை மத்திய அமைச்சர்களில் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் வெளியுறவுத்துறை இருந்திருக்கு, இப்போ வந்து பிஜேபி வெளியுறவுத்துறை இருந்திருக்கு. காங்கிரஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ராஜ்ய பிரச்சனையை ராஜீவ்காந்தி பிரச்சனையாக மாற்றி விட்டாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து, சீமான மாதிரி ஆட்கள். அதாவது இவன் வாயை மூடிக்கிட்டு இருந்தது, ஏன்னா இவ்வளோ பெரிய நடவடிக்கை கூட இல்லாமல் இருந்திருக்குமோ. எரியிற கொள்ளியில் தூக்கி எண்ணெய் சட்டியை தூக்கி ஊற்றின கதையை அவங்க ஊற்றி விட்டு அது பெரிய பாதிப்பு வந்துருச்சு. இப்போ யாரையும் அதில் குறை சொல்லி ஒன்றும் கிடையாது. இவன் நீ யாரை எதிர்த்து எல்லா வேலையும் பார்த்தியோ இப்போ நீ அவங்களுக்கு கைக்கூலியாக இருக்கிற, வாடகை வாயாக இருக்கிற. இன்றைக்கு மத்திய அரசு சமீபத்தில் ஒரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு இது ஒன்றுது, வெளியிலேருந்து வங்காளதேசத்துலேருந்து பாகிஸ்தான்லேருந்து வெளியிலேருந்து இங்கே குடியிருக்கலாம், சீக்கியர்கள் குடியிருந்துக்கலாம்னு சொல்ல போகும்போது இவங்க வந்து பூர்வீக குடிகள் தானே தமிழ்நாட்டில். நீ என்ன சொல்கிற, யார் தமிழ் ஆதிநாராயணன் தமிழரா இல்லையானு கூட ஓண்டதை சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லி நீ எல்லார்ட்டையும் சொல்லி பூரா பேர்ட்டையும் பூரா கறவை பசுவை பூராத்தையும் வத்துப்பாலம் ஆடாக்கிக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட நீ குறைந்தபட்சம் இங்கே 13 வருஷத்துக்கு மேலே உங்கள் இடத்துல நான் குடியிருந்தேன்னா கூட நான் 50% ஓனர் அந்த மாதிரி கணக்கில் வந்துடுது. 2வது 13 வருஷம் இருந்துட்டேன்னு சொன்னால் நீ தாண்டா ஓனர்ன்ற அளவுக்கு கிளைம் பண்ணலாம்ன்ற அளவுக்கு வருது. அப்படி அனுபவ உரிமை. அப்படி இருக்க போகும்போது 30லேருந்து 35 வருஷமாக இங்கே ரெஃப்யூஜியாகவே இருக்காங்க. இவங்களோட குறைந்தபட்ச தேவை நீ யார் கேட்டிருக்கணும்? இப்போ மற்றவங்கெல்லாம் கேட்கலப்பா, நீ தான்டா நீ தான் பிரபாகரனுடைய மறு உருவம். உனக்கு கராத்தே தெரியும், துப்பாக்கி BK-74 சுடுவேன், AK-74 சுடுவேன். அண்ணன் வந்து உன்ட்ட தான் துப்பாக்கி கொடுத்து சுட சொன்னார். உன்னை அங்கேருந்து அனுப்ப போகும்போது ஒரு மெசேஜ் சொல்லிவிட்டார், ஆமக்கறி இப்படி வச்சு கொடுத்தாரு, போய் சொல்லுடா அப்படின்னு சொல்லி அவர் போர் முனையில் நின்று நாளைக்கு சாக போகும்போது இன்றைக்கி உன்ட்ட சொல்லிவிட்டார். அதெல்லாம் நீ வந்து சொல்கிற இல்லைடா, நீ குறைந்தபட்சம் என்ன கேட்டிருக்கணும்? இவங்களுக்கு இந்திய குடியுரிமை குடியுரிமைன்றது வந்து குறைந்தபட்ச அங்கீகாரம், அடிப்படையான உரிமையில் அவன் வந்து உள்ளுக்குள்ளேயே தவிக்கிறாங்கல்ல அவங்க. அதாவது வாழ்வை திரும்ப அந்த அதை வந்து கேட்கக்கூடிய இடத்துல வந்து வேற எல்லாத்தையும் விட்டுடு, யார் கேட்கலல்ல, நீ தான்டா தின்னவேன். நீ அதை மற்ற எல்லாருமே எப்படின்னா ஒரு சிலர் பெனிஃபிட் ஆகிருப்பாங்க, ஒரு சிலர் திமுக பாதிக்கப்பட்டது, அதிமுக உதவி பண்ணது. ஜெயலலிதா அந்த அம்மா பீரியட்ல வந்து அவங்க டோட்டலாக வந்து அதை கண்டஸ்ட் பண்ணுறாங்க. யாரை? LTTயை மட்டும்தான். ஆனால் இலங்கை தமிழர்கள் அவங்க சொல்லலை. அப்படி இருக்க போகும்போது அவங்களெல்லாம் விட நான் ஐம் த பாஸ் அப்படின்னு நீ சொல்ல போகும்போது நீ என்ன கேட்ட? அவங்களோட குடியுரிமையை பற்றி நீ ஏன் கேட்கல? ஏன் வாயை திறந்து கூட கேட்கல? இப்படி எந்த விதமும் செய்யாத ஒருத்தனை
இன்றைக்கி சொல்லலை சார். நான் 2020 உங்களுக்கெல்லாம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன்னா, அண்ணன் டுபாக்கூர் இலங்கை தமிழர்களுக்காக அவர் துரும்பு கூட அசைக்காத ஆள். அவங்க சாக 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 இவருக்கு சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். 1,00,000 பேர் செத்தாங்கன்னா இவருக்கு ஒரு 100 கோடி ரூபா சொத்து சேர்ந்துடும். வெளியிலேருந்து பணம் வருது. இவருக்கு 100 கோடி ரூபா சேர்ந்தா இவருக்கு அடுத்து இருக்கவருக்கு 50 கோடி ரூபா சேரும், அதுக்கு அடுத்து இருக்கவனுக்கு 20 கோடி ரூபா சேரும். அப்படியே இவங்க பூரா பேருமே பணத்தின் பொருட்டு ஒரு அவலத்தை பெருசாக காமிச்சிக்கிட்டே இருக்காங்க சார். இவங்களை எதை நம்பி சார் நீங்கள் எதுன்றீங்கன்னு நான் 2020 பேட்டி சொல்லியிருப்பேன். என்னோட பேட்டியில் சொல்லியிருக்கேன். நான் 21 சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்து 23 தானே உங்களோட டச்சில் இருக்கேன். அப்படிலாம் இருக்க போகும்போது இவர்கள் 15 வருஷத்தை இளமையை ஒன்று நான் சொன்னோம்ல, அங்கே போகாத. இப்போ இருக்கிற பசங்களுக்கு அதானே சார் சொல்கிறோம். அங்கே வாங்கடா, இது வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த படகுல போனீங்கன்னா நீ கரை சேர முடியாத ஓட்டப்படகுடா. இது வந்து இது எப்படின்னு ஒரு இன அழிப்புக்கு உண்டான பேசுகிறவனுடைய பேச்சு. அந்த பேச்சு தான் இந்த ஆள் பேசியிருக்காரு. ஒரு ஜீனோசைடு. அந்த ஆள் வந்து எப்படின்னு என்னன்னா, நம்ம ராஜபக்சேக்கு இந்த ஆளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. ராஜபக்சே வந்து அதுக்காக ராஜபக்சேவும் சீமானும் கம்பேர் 2 பேரும் ஒன்று தானே சார். ராஜபக்சே என்ன சார் சொன்னார்? அங்கே உள்ள தமிழர்கள் நீங்கள் வந்து அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள், உங்களுக்கு வந்து உரிமைகள் கிடையாதுனாரு. இவர் இங்கே உள்ள மாற்று மொழி பேசுகிறேன். அவன் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துடுறான்ல. இங்கே வந்து பிளப்புக்காக அவன் வந்து ஆக்சுவலாக விஸ்வநாத நாயக்கர் வந்து 1500களில் இங்கே வர்றாரு. 1500 வந்து மதுரையை கட்டமைக்கிறார், பாளையங்களை உருவாக்குறாரு. அவருக்கு இன்டலெக்சுவல்ஸ் விஜயநகர பேரரசு வருது. விஜயநகர பேரரசு சார் அந்த காலத்தில் வந்து கத்தி மசில் பவர் தான் எல்லாத்தையுமே முடிவெடுத்துருக்கு. மசில் பவருக்கு அப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் காடாக இருக்கிறதெல்லாம் நாடாக மாற்றுறாங்க. அதை கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றாங்க, காவலை கொண்டு வர்றாங்க, எல்லாமே செஞ்சாங்கல்ல. இப்படிப்பட்ட செஞ்சு அப்போ வந்தவங்க தான் அவங்க. இவங்களுக்கு இப்போ பாதி பேருக்கு மறந்தே கூட போயிருப்பேன் மொழியை. அவனையே நீ வந்து உனக்கு இந்த இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன்னு போகும்போது வேறு ராஜபக்சே சொல்கிற 2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்தவங்கள நீங்கள் தமிழை நீங்கள் வந்து இலங்கையினுடைய மக்கள் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இவர் 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்கள சொல்கிறாரு. நீ 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க தானே சீமானை சொல்கிறீங்க? சீமான் 50 வருஷத்துக்கு முன்னாடி தான். அங்கே அரணையூர்ன்றது வந்து சீமானோட இது மைட்டாமட்டி. நீங்கள் என் கூட உட்காந்து பேசுகிறீங்க, என் கூட இதுவரை 10 டைம் வந்து பேசுறீங்க. உங்களுக்கு இந்த ஊரில் குலதெய்வம் இருக்கா? இல்லை, எனக்கு குலதெய்வம் இருக்குது. அதனால தான் எனக்கு இது சொந்த ஊர். கண்டிப்பாக. அதே மாதிரி சீமானுக்கு அரணையூரில் குலதெய்வம் இருக்கா? நாளுக்கு இருக்குது, கேரளாவில் இருக்குது, திருவாண்டரத்துக்கு பக்கத்தில் மலைநாட்டில் இருக்குது. அப்படி இருக்க போகும்போது அவருடைய மனைவி வழி இதில் தானே போய் மொட்டை எடுக்கிறாரு. அப்படின்னு போகும்போது அதில் தெரிஞ்சுக்கலாம்ல சார். சரி, அதை விட ஒரு தலைவன் என்பவன், அவன் தலைவர் வந்து முஸ்லீமாக இருக்கும். பழனி பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலம் இப்போ பழனி பாபா உயிரோடு இருந்தால் பழனி பாபா நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படிப்பட்ட எனக்கு பிடிச்ச ஒரு சித்தாந்தம். பெரியார் உயிரோடு இருந்தால் பெரியாரை ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்படி பழனி பாபா வந்து முஸ்லீம், இதனால நான் ஃபாலோ பண்ணுவேன். கூடப்படாத கூணின்னும் போது வெளியில் வந்துடுறேன். மதத்தை மறைக்கிறாரு. அவர் வந்து சினிமாவில் இருக்க வரையும் ஒரு தலைவன், அதை தான் சொல்கிறேன் சார். தலைவன்றவே அவனுக்கு வந்து வெற்றி ஒன்றே இறையின் மேலே மட்டும்தான் குறி இருக்கணும். இறைன்றது என்ன? அது உனக்கு நீ வந்து தமிழ் தேசியம்ன்றதே உனக்கு குறி. இந்தியாவில் இருந்துட்டு உனக்கு தமிழ் தேசியம் ஜாத்தியமா கிடையாது. இதை ஏமாத்துற நீ, அவங்கள ஏமாத்துற. குறைந்தபட்ச தேவை என்ன பண்ணலாம்? என்னத்துக்காக அவன் வந்து பணம் வாங்கினியோ, என்னத்தை வச்சு நீ இன்னைக்கு நல்ல லைஃப் இருக்கியோ, என்னத்தை வச்சு ரெமி மார்ட்டின் சாப்பிட்றியோ, என்னத்தை வச்சு இசுசு காரில் போறியோ, எதை வச்சு உன் பசங்களை படிக்க வைக்கிறியோ, நீ என்ன வேலை பார்த்த? நீ என்ன பெரிய சம்பாத்தியம் பண்ணிட்ட? அப்படிலாம் இருக்க ரொம்ப அதிகம் இல்லை. அதை வந்து பெரிய லக்ஸூரியஸ் லைஃப், ஒரு சிஎம் வாழ்கிற வாழ்க்கையை நீ வாழ்கிறேன்னா அதற்கு உண்டான ஆட்களுக்கு நீ என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லுன்றேன். நான் கத்திக்கிட்டே இருந்தால் போதுமா? வெறும் அதாவது அதிகாரமற்ற பேச்சு என்பது கூச்சல். அப்படி நீ பேசுகிறதெல்லாம் அதானே. அதை இருக்க வேணாம் உணர்வு பூர்வமாக பேசுகிற அதை முட்டாள்கள் பேசிட்டு வந்து 14 வருஷம் கழிச்சு சொல்கிறார், என்னுடைய இளமை போயிடுச்சு, என் மனைவி வந்து காட்டில் வேலை பார்க்குறாங்க. அவர் என்ன அதுங்க போகிறாங்கன்னா இது போல் என்னமா நீங்கள் வர வேற இழந்த படம் அதெல்லாம் இல்லை. நான் அதைத்தான் சார் சொல்கிறேன். அதுக்கு ஓட்டு போட்ட எல்லாரையும் சேர்த்தே சொல்கிறேன். நான் 18 வயசு பையன் ஓட்டு போட்டுருப்பான்ல, இந்த டைம் அவருக்கு ஒரு 40 லட்சம் ஓட்டு விழுந்திருக்குன்னு சொன்னால் 35லேருந்து 40 லட்சம் ஓட்டு விழுந்திருக்குல்ல. இதில் ஒரு 10 லட்சம் ஓட்டு வந்து 18 வயசு பையனுக்கு உண்டானது. அவன் வந்து அப்பா சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். யார் சொல்ல ஒரு நடிகனுக்கு பின்னாடியோ இவனை மாதிரி சினிமாக்காரங்களுக்கு பின்னாடி போகக்கூடியவனாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவனை வந்து எனக்கு ரசிகர் அந்த புஷியானந்த் சொல்கிறார், 27ஆம் தேதி வந்து என் தலைவனை நான் பார்க்க போகணும், எனக்கு போனஸ் வேணாம், அது வேணாம், அது வேணாம், பப்பன்றாருன்னா இதெல்லாம் எப்படி இப்படி ஏற்றுக்கிறது? இது வந்து அவன் ஒரு தீபாவளி சார். இல்லை சொல்கிறேன், சினிமாக்காரர்களுடைய வியூஸ். கண்டிப்பாக நீ உன் குடும்பத்தை கூட பட்டி பொறுப்பற்ற பார்வை அப்படி இருக்க அந்த 10 லட்சம் பேர் விட்டுருங்க சார். நீங்கள் 35 லட்சம் பேர் பூரா சார் எல்லாருமே நீங்கள் அறிவாளிகள் இல்லைடா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்ன சொல்கிறேன்? அறிவாளிகள், இனப்பற்றாளர்கள், மொழிப்பற்றாளர்கள்னு சொல்கிறேன். முட்டாளர்களாக இருந்திருக்கீங்க. 15 வருஷம் கழிச்சு என்னைய மாதிரி நீங்களே ஏமாந்துறாங்கன்னா இன்னும் நாள் நீ ஏமாந்த? உனக்கு என்ன கழுத வயசாச்சே? 50 வயசாக போகும்போது நீ எப்படிப்பட்ட இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்பியிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வெளியே சொல்கிறது ஒரு தார்மீக அடிப்படை நியாயம் சார். 14 வருஷத்தில் 13 வருஷமும்
364 நாள் இருந்துட்டு 365வது நாள் வந்து முதல் நாள் வந்து சொல்கிறது தவறு தான் சார். நீ அப்படி என்னத்த தலைமை அவன்கிட்ட கண்டுட்டேன்றேன் நான். நான் ஏன் வெளியேறக்கூடியவங்க கூட பேசக்கூடிய பேச்சு இருக்கு. கருப்பிரபாகரன் இருக்கட்டும், திருச்சி பிரபுவாக இருக்கட்டும், சமீப காலங்களில் மற்ற எல்லா அதிமுகவில் எப்பயாவது ரேராக யாராவது ஒரு தலைவர் அது வெளியேறினாலே ஒரு பெரிய நியூஸாக மாறும். ஆனால் இதில் வார ஒரு முறை யாராவது குறிப்பிட்ட வெளியே சார் இவங்க எல்லாருமே வெளியேறது எப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே ஒரு சிக்கல் பேட்ச் சிக்கல்லாம் இது வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடிலாம் தேவையில்லை. சிக்கல் வந்துருச்சு. அவர் வந்து இப்போ எப்படின்னா புதுசாக வர்றவங்க உள்ளவாங்க புதியன புகுதலும் பழையன கழிதலும்ன்ற மாதிரி அவர் வெளியில் வரட்டிகிட்டே இருக்கு. போகி பண்டிகை டெய்லி வாரம் ஒரு பேட்ச் வருது, ஒரு பேட்ச் வெளியே போகிற வாரம் இந்த பேட்ச்ன்ற வேர்டை நான் தான் அவங்கள்ட்ட யூஸ் பண்ணேன். முதல்ல ஒரு பேட்ச் வரும்போது ஒரு பேட்ச் வெளியே போயிருன்ற மாதிரி இவர்கள் அனைவரும் ஒரு பேச்சு பேசி டோட்டல் அங்கே வாங்கடா பணம்ன்றது சார். பணம் நாயிட்ட இருக்கும் சார். பணத்துக்கு கை கால் முளைச்சி நீ உன்னோட அதிகாரமோ உன்னோட ஒரு ஆளுமை தன்மையை இருந்துச்சுன்னா பணம் இருக்கவர்கள் உங்ககிட்ட வந்து கொடுத்து உனக்கு என்ன வேணும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பணத்தையே ஒரு பெரிய விஷயமா நடக்கிற ஒரு தலைமைக்கு பின்னாடி போய் இருந்துட்டு 14 வருஷம் இருந்துட்டு ஒரு திருச்சியில் பேசின வழக்கறிஞர்லாம் எவ்வளோ பெரிய ஆளுமையான பேச்சு. நாங்கள் இப்படிலாம் பண்ணோம்னா ஆளுமையானவன் வந்து அழுகவே கூடாதே, வெளியில் வந்து அழுக வைக்கிற லெவலுக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைமையை நீ எப்படி செலக்ட் பண்ணுன? ஒரு வெற்றிடம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ பிரபாகரன் இறந்து போயிட்டார். இப்போ யாரையோ ஒருத்தர் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் பாசிபிளாக இது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் தனி இளம் அடைந்தே தருவோங்க, அதுக்காக இவருக்கு பின்னாடி போனாங்க அவருக்கு பின்னாடி போனாங்க ஆதிநாராயணன் பின்னாடி போனாங்கன்னு அவங்க சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியலில் வெற்றிடம்ன்றது எப்போ வந்துச்சு? ஒன்றுமே கிடையாது. 2 மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்குது, 2 மிகப்பெரிய கட்சிகள் இருக்குது, அவங்கள ப்ரூவ் பண்ண ஆட்கள் இருக்காங்க. இதை மீறி ஒருத்தர் செஞ்சு தரேன் சொல்லப்படும் போது நிரூபிச்சுட்டாங்கல்ல. இல்லை சார் அதான் இதை இவர்களுக்கு மாற்றாக நான் வருவேன் அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த தலைமை எப்படிப்பட்ட தலைமையாக இருந்திருக்கணும், நீங்கள் எப்படி போயிருந்துருக்கணும் அவங்களுக்கு முன்னாடி. நீ தானே கூட்டு போயிருக்க 10,000 பேரை. அவர் பிரபாகரன் என்ன சொல்கிறாரு, நான் 10,000 பேரை சேர்த்து விட்டேன். 10,000 பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்க, நீ 10,000 விதையை தின்றுருக்க, 10,000 மரத்தை அழிச்சிருக்க. அதான கணக்கு. அது முளைச்சி வெளியில் வந்துருந்துருக்கும்ல சார். அவன் எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்திருப்பேன். காலேஜ் போனவெல்லாம் கெடுத்து குட்டி சீமானை வச்சு பேசணும்னு சொன்னால் நீ உன் மனைவியை வேலை பார்க்க வச்சு பணத்தை என்னதுக்காக பரட்டி கொண்டு கொடுத்த. இப்படிப்பட்ட ஒரு டுபாகூருக்கு 10,000 பேர் ஏன் போய் சேர்த்து விட்டேன். இப்படிப்பட்ட ஒரு டுபாகூருக்கு 16 வயசு பையனை கொண்டு விட்டேன்னு சொன்னால் ஊரே விட்டு கிணத்தை ஆழம் பார்க்குறதுக்கு நீ இன்னொருத்தன் பிள்ளை இறக்கி விட்டுருக்க தானே அர்த்தம். நீ ஏமாந்தது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் கொண்டு ஏமாத்தின கணக்கு தானே ஆயிருக்குது. இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம் சார். இவங்க சொல்கிற அதான் நான் சொல்கிறேன் சார். இப்போ வெளியில் இவங்க பூரா ஊமை கண்டுன்ற மாதிரி வெளியிலேயே சொல்லாமல் இருந்துக்கிறணும். என்னடா நம்ம சாப்பிட்டு வந்துட்டோமே போச்சே அப்படின்ற கணக்கில் தான் நிறைய பேர் இருக்காங்க. உள்ளே அப்படித்தான் இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட பேட்டி கொடுக்குற நபர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு பழைய ஆட்கள் பேசும்போது வேற வழி இல்லைங்கிறத இப்போ வரையும் சொல்கிறாங்க. தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குது சார். தேவரை பற்றி அசால்ட்டான ஒரு பேச்சு பேசிடுறேன். நான் வருவேன்டா உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காடான்னு கேள்வி கேட்குறாங்க. அது இப்போ இந்த தைரியமெல்லாம் எப்படி சார் வருது? அப்படி அதாவது வடிவேல் ஒரு படத்தில் எப்படின்னா டேய் அவன் வந்து மேலே தெரு கீழே தெரு வம்புழுத்துட்டு நம்ம தெருக்குள்ளே வந்துட்டான்டானு சாணியை கொண்டு எறிவாங்க. அந்த மாதிரி இப்போ வாங்குறதே சாணி எறி வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னா அருந்ததியர்களை வம்புழுத்தாங்க, யாரும் ஒன்றும் சொல்லலை. மற்ற சமூகத்தெல்லாம் வம்புழுத்தாங்க, யாரும் ஒன்றும் சொல்லலை. இப்போ வந்து மறவர் சமூகத்தோட வம்புழுத்துட்டு பேன்னு முழிச்சிட்டு இருக்கேன். அந்த ஆள் என்னடா பண்ண போகிறோம்ன்றது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அது காம்ப்ரமைஸ் ஆகாது. ஏன்னா இவர் பேசின வேறு சில பேச்சுக்கள்லாம் இருக்குது. அது வெளியில் வந்துச்சுன்னா சீமான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தப்படுவார். டோட்டல் அரசியலேருந்தே அப்புறப்படுத்தப்படுவார்னு வச்சுக்கோங்க. முத்துராமலிங்க தேவரனுடைய அரசியலையோ அவருடைய வாழ்க்கை வரலாறையோ கொச்சைப்படுத்தப்பட்டவர்கள் அனைவருமே அரசியலில் அனாதையாக தான் ஆயிருக்காங்க. இவர் வந்து இப்போ ஃபைனலாக இவர் கடைசி அரசியல் அனாதைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து போனவங்க உணர்வாளர்களை மறுக்க முடியும். ஏன்னா ஒரு கருப்புரபாகரன், இன்னொருத்தர் வந்து வேங்கை பிரபாகரன், இப்படி ரொம்ப உணவு பூர்வமா இவ்வளவு தீவிரமாக இருக்காங்களா? நம்ம அதையுமே இல்லை சார். அதாவது ஒருத்தனை வந்து இப்போ நான் வந்து நான் டுபாகூர் அல்லது நான் வந்து ஒயிட் காலர் அஃபண்டர் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு பேட்டி அல்லது 2 பேட்டியில் நீங்கள் கண்டுபிடிக்கலன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நல்ல நெறியாளர் கிடையாது. கண்டிப்பாக ஒரு தலைவனை வந்து பின்தொடர்ற தொண்டை வந்து ஒரு வருஷம் அல்லது 2 வருஷம் கொண்டாட்டிய 100 நாள் வேலை திட்டை கேட்டதுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த ரூபாயை கொண்டு போய் திரள் நிதியில் கொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறால நம்ம என்னன்னு சொல்கிறது? அது எப்படி? அதுக்கு பேர் உணர்வா? அதுக்கு பேர் அடிமைத்தனம். இவங்க சொல்லிக்கிறாங்க வாரிசு அரசியல், நீங்கள் பூரா அடிமையாக இருக்கீங்களா? அதை தே ஆர் த சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ். இப்போ வந்து பெரியார் வந்து எந்த விதமான அரசியல் பதவியிலும் இல்லாமல் அவர் செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சார். நமக்கு ஒரு அதிகாரம் இருந்தால் தான் இன்னும் நல்லா செய்யலாமோ அண்ணா வந்தார். திமுகலேருந்து பிரிஞ்சு அதிமுக போச்சு.
இவர்கள் இருவருடைய ஆட்சி தான் கடந்த 50 வருடங்களாக நடந்திருந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட்ஸை நீங்கள் தனியாக பார்க்கலாம். அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டேட்டாஸ்லாம் விட்டுடுங்க. நீங்கள் டேட்டான்றது வந்து படித்தவங்களுக்கு தெரியும், படிக்காத ஒருத்தருக்கு தெரியாது. இந்த கிராமத்தில் இந்த எதிர்த்த வீட்டில் குடியிருக்காங்கல்ல, குடிசையில் குடியிருக்காங்கல்ல, சாதாரண ஒரு வீட்டில் குடிசை, எங்கள் ஊரில் குடிசையே கிடையாது. இந்த அரசாங்க பசுமை வீட்டில் குடியிருக்காருல, அவரை கூப்பிட்டு போய் அப்படியே உன்னை சித்திரதுர்கா என்ட்ரன்ஸில் விட்டுட்டு வந்துட்டோம்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய சொர்க்கம்னு தெரியும். தமிழ்நாடு எவ்வளோ பெரிய சொர்க்கம்ன்றது வெளியில் போனவனுக்கு தெரியும். தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனவனுக்கு தெரியும். நீ கிருஷ்ணகிரியை தாண்டாதவன், இந்த பக்கத்தில் போனேன்னு சொன்னால் கன்னியாகுமரியை தாண்டாதவங்க. வெளியிலேருந்து வந்து இங்கே இருந்துட்டு நீ உன்னுடைய மதத்தை மறைச்சி, மொழியை மறைச்சி, இனத்தை மறைச்சி தமிழ்நாட்டை காப்பாற்றி தர போகிறேன்னு நீ சொல்கிற. அதை ஒரு இவ்வளோ பேர் நம்புகிறாங்க. அதை என்னத்தை சொல்கிறது? அது வந்து ஆக்சுவலாக வெகுஜன மீடியா சினிமான்றது மிகப்பெரிய மீடியம் இல்லை சார். நீங்கள் இந்த சீமான் எனும் நானுன்றது ஒரு இதில் பார்த்தேன் சார். நான் அது பேசுகிற பூராமே இவ்வளவு பொய்ய 3 மணி நேரம் பேசியிருக்காரு. ஒன்னோட இல்லை, உண்மை இல்லை. அதான் சார் 3 மணி நேரம் பேசியிருக்காரு. மனசாட்சி பேசுங்க, ஒன்னோட உண்மை இல்லை. அதாவது பொய் ஒருவன் சொல்வது பொய் என்று தெரிந்தும் அது காது கொடுத்து கேட்டால் உனக்கு தூக்கு தண்டனை. கேட்குறவனுக்கு, சொல்கிறவனுக்கு கிடையாது. அப்படின்னு சொன்னால் எவன் பட்டி எடுக்க மாட்டான். இனிமேல் 3.25 மணி நேரமாக சார் ஒருத்தன் போய் பேசிக்கிட்டே இருப்பேன். கண்டினியூஸாக போய் பேசுகிறாங்க. அதாவது நான் போனேன்னா அப்படி கராத்தே பழகணுன்னா அந்த அக்கா வீரலட்சுமிக்கா வாரம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது, சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா. இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எதையுமே ஏற்றுக்க முடியலை சார். ஏற்றுக்க முடியாதது அதை ஒரு நெறியாளர் வந்து அவருக்கு எப்படி அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சேனல் நல்ல சேனல் இல்லைங்களா, அந்த சேனல்ல உள்ள நெறியாளர் வந்து ஒரு நபர் தான். அவர் சரியாகவும் இருந்தார். எப்படி ஊக்குறாருன்னு தெரியல. அவர் சிரிக்காம வேற கேட்குறாரு. அரசு எல்லாத்தையும் பிளவுபடுத்தி போடுது போல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் சார். இது வந்து இவங்க சொல்லக்கூடிய பொய்யை வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது சார். குறைந்தபட்ச சண்டை அந்த அக்காவை அசிங்கமாக பேசிடுறாரு. வீரலட்சுமி அக்காவை என் தொடையம்ட்டு நீ எல்லாம் பேசுகிறாரு. வாடா என் புருஷன் கூட வந்து சண்டை போடு, நீ தான் கராத்தே வீரன்னு சொல்கிறீங்களா, சண்டை போடு. என் புருஷன் ஒரு கையில் சண்டை போடுவார், நீ 2 கையில் சண்டை போடுன்னு அந்த அக்கா கூப்பிடுது. ஓப்பன் சேலஞ்ச் சொல்லுது, இடத்த சொல்லுது, டேட்டியை தேதியை சொல்லுது. நான் புலியா பூனையான்னு என்னத்தையோ சொல்லிட்டு கெக்கன்னு சிரிச்சுட்டு விலகி போயிடுறேன். உன்னால் உன்னே காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயம்னு போகும்போது நீ எப்படி வந்து இவ்வளோ பெரிய தமிழ் சமூகத்தை காப்பாற்றுவேன்ற தமிழ் தேசியம், அதாவது இந்தியாவிலிருந்து தமிழ் தேசியம் நீ எப்படி உருவாக்குவேன்? தனி தமிழ்நாடு உருவாக்குவியா? தெரியாமல் கேட்குறேன் நான். இதெல்லாம் நம்ம இப்படிப்பட்ட ஆள் வந்து தமிழக அரசியலை பேச வேணான்றேன் நான். இப்போ வாரிசு அரசியல் அவர் யாரை சொல்கிறாரு? அவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து இப்போ திமுகவை ஏதோ ஒன்று தொந்தரவு பண்ணணும்னு நினைக்குது மத்திய அரசாங்கம். அதை யாரை முதல்ல அரெஸ்ட் பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி கலைஞர் இருக்கும்போது கலைஞர் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யாரை பண்ணாங்க? ஸ்டாலின். அவரோட குடும்பத்தை அவருக்கு சாருக்கு வந்து நம்ம சிஎம்க்கு வந்து 73 வயசு ஆகுது. 73 வயசில் எவ்வளோ அவமானங்கள், எவ்வளவு இந்த அதாவது அவன் வரிசையாக சொல்லலை நிறைய என்ன மற்றவங்க சொன்னால் கூட நீ எவ்வளோ பேச்சு பேசியிருக்க, சீட் இல்லாமல் பேச முடியுமா, அது இல்லாமல் பேச முடியுமா, இது இல்லாமல் பேச முடியுமா, எவ்வளவோ விமர்சனம் பண்ண. நீ வந்து ஆக்சுவலாக நீ நல்ல வசனகர்த்தா, அதில் மாற்றமே கிடையாது. நீ நல்ல பேச்சாளர், அதில் மாற்றமே கிடையாது. நீ மிகப்பெரிய ஏமாற்றுக்காரன், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் இது எதுவுமே அவர்கிட்ட இல்லை. ஆனாலும் கூட அவர் தானே ஆட்சி பிடிச்சிருக்காரு. நீ பிடிக்கல இல்லை. கட்டமைப்பு நீ என்ன வச்சுருக்க? 14 வருஷத்தில் என்ன எவ்வளோ கட்டமைப்பு உருவாக்கி? ஒரு குழந்தை வந்து நீங்கள் எப்போ கல்யாணம், அந்த காலத்தில் 15 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, 14 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது 14 வயசில் வந்து அந்த பொண்ணு வந்து பூ பெய்திடணும், அந்த பொண்ணு வந்து மெச்சூர்ட் ஆகிடணும். அப்படி ஆகலைன்னா அதுக்கு பேர் என்ன? 14 வருஷம் இன்னும் 25 வருஷம் முடிச்சு கூட சமையவே மாட்டேன்னு சொன்னால் உன்னை எப்படி பெண்ணுன்னு ஒத்துக்கிறது? ஒரு பெண்மைக்கு உண்டானது ஒரு குழந்தையா இருந்து பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா அது வயசுக்கு வந்துடணும் அந்த ஸ்டேஜில். அப்படி இல்லைன்னா அது குறைபாடு. நீ வந்து குறைபாடு உள்ள ஒரு ஆள் அப்படின்னு போகும்போது 15 வருஷமாக 15ஆவது வருஷம் இப்போ நீ ஆரம்பிச்சும் போது உங்களோட இருந்த வெற்றிக்குமரன், நீ ஆரம்பிச்சும் போது இருந்த கரு பிரபாகரன், நீ ஆரம்பிக்க போகும்போது இருந்த ஐயநாதன், இவங்கெல்லாம் வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க? அவன் குறமாச குழந்தடா அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்படின்னு போகும்போது நீ இங்கே அந்த கட்சிக்கு உண்டானது அது வந்து அவங்களோட கட்சி மேட்ரு சார். அவர் வந்து அவருடைய செயல்பாடு என்னன்றது அடுத்து தெரியும். அரசாங்கம் என்பது, அரசியல் அதிகாரம் என்பது நடக்க முடியாதவனுடைய ஓட்டப்பந்தய வீராங்கனையாக ஆக்கிவிடும். அதிகாரிகளை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி, ஏன்னா எல்லா விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க அதிகாரிகள், திட்டங்கள் வகுக்கிறது, அறிவாளிகளை பக்கத்தில் வச்சுக்கணும். நீ என்ன பண்ணுறன்னு கேட்டிங்கன்னா பூரா அறிவாளிகள் வெளியில் இருந்துட்டு உனக்கு கொட்டடிக்கிறவங்களை பக்கத்தில் வச்சுருக்க. அதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற? இப்போ இன்றைக்கி ஆண்டுக்கிட்ட யார் ஒத்துக்காட்டாலும் திமுகவினுடைய முதலமைச்சர் அவர் தான். அந்த கட்சியினுடைய துணை முதலமைச்சராகணும்னு
போகிற போக்கில் இருந்தாலும் சில கொளுத்தி போட்டு போனேன், ஏன் அவருக்கு கொடுக்கக்கூடாதா, ஏன் இவருக்கு கொடுக்கக்கூடாதான்னு. இவனுக்கு இது தேவையில்லை. பொதுச்செயலாளர் இப்போ இருக்காருன்னு தெரியல. இல்லைண்ணே, பொதுச் செயலாளர் யாருன்னு தெரியல, பொருளாளர் யாருன்னு தெரியல. ஏன் நீ கொடுக்க வேண்டியதானே? உன்னையோட காளியம்மாளுக்கு தலைவர் கொடு, சாட்டை துறைமுகனுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொடுக்க வேண்டியதானே? இல்லை, இன்னொரு செய்தி வெளியே வந்துச்சு. அநேகமாக நாளைக்கு கூட இந்த செய்தி அப்டேட் ஆகலாம், லாஸ்ட் நியூஸ் ஆகலாம். இன்று கருப்பிரபாகரன், நாளைக்கு காளியம்மாள்னு ஒரு செய்தி. இல்லை, காளியம்மா சார் கருப்பிரபாகரனை பற்றி எனக்கு தெரியலை. காளியம்மாள்ன்றவங்க வந்து இப்போ மயிறு பிசுறு மசுறு எல்லாம் சொன்னதுக்கப்புறமும் அவங்க ரீட்டைன் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து பொம்பளை சீமான் அப்படின்னு போகும்போது. இல்லை சார், அவங்க பொம்பளை சீமான். மேபி அவங்க ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேருவாங்க. இப்போ அவங்களெல்லாம் ஆக்சுவலாக பசங்களுக்கு வந்து பேச்சினுடைய ஈர்ப்புத்தன்மை இருக்குது, அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஏமாந்துக்கிட்டே இருப்பேன் 15 வருஷம் கழிச்சு. இப்போ ஒன்று, இது 2024, நம்ம 2030 பேசுவோம். பேச போகும்போது இப்படி ஒரு 2 அப்போ வந்து ஒருத்தர் என்ன சொல்லுவேன், நான் 20 வருடமாக அந்த கட்சியிலிருந்து உழைத்தேன், ஓடாய் தேய்ந்தேன், என்னுடைய இளமை போய்விட்டதுன்னு சொல்லி பேசுகிறவங்கள நம்ம பார்க்கத்தான். ஓகே, சம்பவம் தொடர்ச்சி இறுதியாக புரிஞ்சுக்கிறேன். இது வந்து தமிழக அரசியலினுடைய நுண்ணு அரசியலை பேசக்கூடியதற்கு உண்டான அருகதையோ வேறு ஒரு கட்சியினுடைய வேறு கட்சியை குறை சொல்கிறதுக்குண்ட குறைந்தபட்ச தகுதி கூட அவங்கள்ட்ட கிடையாது. யாரா அப்படி நம்ம மேலே கல்லை கொண்டி டமால் எரியிறாங்க, மத சக்திகள் எரியுது, ஜாதிய மோதல்கள் எரியுது, இப்படிலாம் எழுது. யாரோ ஒருத்தர் தடுத்துக்கிட்டே இருக்கானடா, யாரா அது இந்த பெருசு அப்படின்னு பார்த்தா மேலே திரும்பி பார்த்தா பெரியார் செத்துப்போன கிழவே நம்மளை எப்படா காப்பாற்றுறாருன்னா அந்த சித்தாந்தம் கருத்தியல் காப்பாற்றுது. அதுக்கு தான் சொன்னேன், மருதுபாண்டியன் 200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னதே 1857 ஏங்கல்ஸ் எழுதுறாரு, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்னு எழுதுறாரு. 1917 லெனின் அதை வச்சு விடுதலை வாங்குறாரு. ஒரு தனியாக ஜனநாயக நாடை உருவாக்குறாங்க. பெரியார் சொல்கிறத அண்ணா நடைமுறைப்படுத்துறாரு. அண்ணா சொன்னதை கலைஞர் ஃபாலோ பண்ணார், கலைஞர் சொன்னதை ஸ்டாலின் ஃபாலோ பண்ணார், ஸ்டாலின் சொன்னதை அவங்க பையன் உதயநிதி. தொடர்ந்து இந்தியாவிலே ஒரு சித்தாந்த தொடர்ச்சி இருக்குல்ல, கண்டினியூட்டி. இது எங்கே யார்கிட்ட இருக்குது? 150 வருஷம் கடந்து யாரோ ஒருத்தர் எழுதி வச்சதை இன்னொருத்தவங்க தோன்றாங்க. நான் அதை தான் சொல்கிறேன் சார், ஈக்குவல். அதாவது உலகம் பூராமே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை லெஃப்ட் ஆர் ரைட்டு சார், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், மொழியோடு சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், மொழி திராவிட கொள்கைகளோட சேர்த்து இவங்க பண்றது திராவிட கொள்கை சார்ந்த இடதுசாரி சித்தாந்தம், மண்ணுக்கேற்ற மார்க்சியம் அப்படின்னு போகும்போது இது வந்து சித்தாந்தம் தானே சொல்லிக் கொடுக்க போகுது. அது வந்து குழந்தைகிட்ட சொன்னா கூட குழந்தைக்கு புரியணும், காது கேட்கணும், கண்ணு தெரியணும், அது மட்டும் தெரிஞ்சா போதும்ல, அது கூட புரிஞ்சுட்டு போகுது. இது எல்லாத்தையுமே தான் நீ மறுத்து பேசுகிற ஆளாச்சு. அதனால சீமான் வந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு ஆள் சார். சரி, ரைட். தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறீங்க, அப்படியே மக்களின் பாதைக்கு விட்டு விடுகிறேன். தொடர் இந்த விவாதம் சொல்ல அறக்களது நேரம். நன்றி.